வாழ்க்கையில் என்பது தவறி விடுவது என்பது முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறு வாழ்க்கை ஏற்படுவது இரண்டாம் தாரமாக. அது இளைய தாரம், இளைய மனைவி, இல்லை இளைய தாரமாக வரக்கூடிய கணவன் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையெல்லாம் தாண்டி இந்த கள்ளத்தனமான காதல் அப்படின்னும் போது ஏற்கனவே திருமணம் ஆகி அவர்களை காதலிப்பது தான் கள்ளத்தனமான காதல். இந்த பேட்டன் அமரணும்ன்ற இப்போ ஒன்றும் இல்லை, தனுசு லக்னக்காரங்களுக்கும் நடக்கும், மீன லக்னக்காரங்களுக்கும் நடக்கும், 12 லக்னக்காரங்களுக்கும் நடக்கும், நடக்காது. 2 கான்செப்ட் இருக்குல்லம்மா, அந்த இப்போ சொன்னீங்களே அந்த கிரகத்தினுடைய இணைவு. கௌரவம் பங்கப்பட்டிருக்கிறது, கௌரவ ஸ்தானாதிபதியும் பங்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவமானமும் நிந்தனையும் இந்த பெண் பிள்ளையால் இந்த குலத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் வரணும்ன்றது விதி இங்கே இருக்கு. இந்த பெண்ணால் மட்டும் காரணம் அல்ல. ஒரு தாய் தகப்பன் கருவறையிலிருந்து இந்த குழந்தையை பெற்று எடுத்து வெளியே வர்றாங்க இல்லையா, அப்பவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காம அந்த தாய் தகப்பன் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகுவும் கேதுவும், 5 குடையவனோட ராகுவும் கேதுவும் 5ஆம் இடத்திற்கு இருமாரக கௌரவ பங்கம் இல்லாமல் எப்படி இப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும்? அதான் அல்லாமல் குறையாது கில்லாமல் வெளிக்காது என்று சொல்வதைப் போல ஒரு தாய் ஒரு தகப்பன் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்பது 5ஆம் இடம். பூர்வ புண்ணியம் மட்டுமல்ல, அதுவே புத்திர ஸ்தானமும் அதுதான், அதுவே கௌரவ ஸ்தானமும் அதுதான். அப்ப பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் சம்பாதித்து வைக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான். அப்ப பாட்டன் பூட்டன் செய்து வைத்த நன்வினை, பாட்டன் பூட்டன் செய்து வைத்த தீவினை, ரெண்டுமே அந்த இடத்துல தான் அடைக்கலம் தேடி அமர்ந்து இருக்கிறது. அப்ப இது ஜாதகத்துல தெரியும் அப்படின்னா இது முன்னாடியே பார்த்து நம்ம சரி பண்ண வாய்ப்பு, முன்னாடியே பார்த்து சரி பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா பிறந்தாச்சு. 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி கரணம் பரம் இல்லை அஷ்டவர்க்க பரன்லேருந்து லக்னத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான்மா வெளியே வரணும். இங்கே எழுதி இருக்குமா, அட்டமாதிபதி 7லிருந்து கௌரவஸ்தானத்தில் இரு கலங்கப்பட்ட கிரகங்கள் அமர்ந்து கௌரவ ஸ்தானாதிபதியோட ராகு கேது பின்னப்பட்டால் என்ன நடக்கும்? இதுதான்.